சரிங்களா? நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுக்கிறவனா இருப்பேங்கிறாரு. அந்நிய ஜாதியார் வந்து உங்களை அரசாள மாட்டாங்க, நீங்க அவங்களை ஆளுவீங்கிறாரு. இது ஒரு ஒரு விடுதலையின் வருஷத்துல ஒரு சில பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். மோசே சொன்ன ஒரு பிரமாணத்தினுடைய பகுதி தான் அது. உபாகம புத்தகத்துல நிறைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வாழணும், இதை நான் செய்வேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அடிமை எப்படி உண்டாகிறான்? உங்க வீட்டுல ஒருத்தர் வேலை செய்யறான் அப்படின்னா அவன் எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம்? எத்தனை வருஷம் வரைக்கும் தான் நீங்க அடிமையா இருப்பீங்க? உலக மனுஷனே சொல்றான் 7.5 நாட்டு சனிங்கிறான். அவன் கூட ஒரு கால அளவு வச்சிருக்கிறான். நீங்க கேட்கிற நான் பார்த்த நாள்ல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. சொல்றது விளங்குதா இல்லையா? உலக மனுஷன் சொல்றான் 7.5 நாட்டு, அவனுடைய வழக்கத்தின் அவனே ஒரு கால அளவு வச்சிருக்கிறான். இங்கே ஆண்டவர் கால அளவு வச்சிருக்காரு. எத்தனை வருஷமா இப்ப படிச்சீங்களே? 6 வருஷம் இருக்கணும். 7வது வருஷம் விட்டுறணும். சும்மா விடக்கூடாது. உன் வீட்டுல வேலை செஞ்சிருக்கான், அடிமையா இருந்திருக்கிறான், அவனுக்கு ரெட்டிப்பா கொடுத்து அனுப்பணும். இல்ல எனக்கு போக பிடிக்கல, உங்களோட எஜமானமே உங்களோட இருந்துக்கிறான்னு என்ன செய்யணுமா? காதுல ஒரு ஓட்ட போட்டு இவன் நிரந்தரமான அடிமையா வச்சுக்கின்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த வேத பிரமாணங்கள் எல்லாம் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு எப்படி படிச்சாங்களோ தெரியல படிப்பு இருக்கிறாங்க. மாட்டை லோனுக்கு வாங்குறாங்களே பாத்துருக்கீங்களா இல்லையா? என்ன பண்றாங்க சொல்லுங்க? ஏன் பண்ணாங்க? அவனுக்கு தெரியுமா அந்த பிரமாணம்? அவனுக்கு தெரியுமா அந்த பிரமாணம்? பேங்க்காரங்க தெரியுமா? இந்த வேத புத்தகத்தை நீங்க தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. இதுல எழுதப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வருஷத்துக்கு இது உகந்ததா இருக்கும். எப்படி பழைய காலத்துல அது சரிங்க, இப்பமெல்லாம் அது சரிப்பட்டு வராது. இப்பமெல்லாம் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜில வாழ்றோம், இதுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வருமானு. எக்காலத்துக்கு இதுதான். பரலோகத்துக்கு போனாலும் இந்த புத்தகம் தான் திறக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் தான் நியாயத்தில் படையப்படும். அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, அவர் சொல்றாரு கவனிங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி. அப்ப ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ என்ன செய்யணுமா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயோ. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கவனிங்க, இன்னைக்கு இந்த கடனை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போறோம். தேவையான கடன்கள் சொல்லிக்கிறதுக்கு வேதம் சொல்லக்கூடிய சில கடன்களை குறித்து படிக்கிறோம். ஏன் நம்ம கடனாளிகள் ஆயிட்டோம்? எந்த கடன்கள்? ஏன் குடும்பத்தில் அப்படி பினான்சியல் ப்ராப்ளம் வருது நம்ம வாழ்க்கையில? இதுக்கு வேதம் என்ன தெளிவுபடுத்துகிறதான காரியத்தை கவனமாய் கேட்டு உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினா நிச்சயமாய் இந்த திருவசனங்கள் உங்களுக்கு வாழ வழி செய்யும். ஆமென். முதல்ல கடன் என்பதற்கு ஒரு டெபினேஷன், ஒரு வரையறை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆங்கிலத்தில் கிரெடிட் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? கிரெடிட். கிரெடிட் கார்டு வச்சுக்கிறாங்க. அது ஒரு பெருமையான வாழ்க்கை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. கிரெடிட் கார்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுமா? கடன் அட்டை. சொல்லுங்க. யாரும் வச்சிருக்க மாட்டீங்க நம்புறேன். அப்படி அதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. அது அநேகர் இப்ப உற்சாகப்படுத்துறாங்க. போன போட்டு கிரெடிட் கார்டு வாங்க, கிரெடிட் கார்டு உன கடனாளியா ஆக்க போறான்னு அர்த்தம். கேட்டீங்களா? அது பெருமைக்காக வாங்கி வச்சுக்கலாம். அது நிறைய பெனிஃபிட் எல்லாம் தராங்க. உலகம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சபையில கர்த்தருடைய வசனத்தோடு சேர்த்து காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தா அதுல ஒரு சில அமௌண்ட் உங்களுக்கு குறையும். கிரெடிட் கார்டுனா என்ன அர்த்தம்னா, நீங்க சம்பளம் வாங்காம நீங்க போய் கடையில போய் அந்த கார்டை தேய்ச்சிட்டீங்கன்னா பொருள் வந்துடும். நீங்க உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே அவன் தூக்கிடுவான். சம்பளம் வந்த உடனே அவன் தூக்கிடுவான். சம்பளம் வந்திருக்கு நம்ம அனுபவிக்கலாம்னு பார்த்தா அங்க ஒண்ணு இருக்காது. அதான் அங்க தேய்ச்சிட்டீங்களே. ஒரு நிபுணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெப்ட், அதாவது கடன் என்பதற்கு ஒரு வார்த்தை எழுதுறாங்க, ஸ்பெண்டிங் யுவர் டுமாரோ இன்கம். ஸ்பெண்டிங் யுவர் டுமாரோ இன்கம் அப்படின்னா நாளைக்குள்ள வருமானத்தை இன்னைக்கு செலவு பண்றோமா, அதான் கடன். கடன்கிற அனைவருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சொல்ல வரல. நாளைக்குள்ள வருமானத்தை இன்னைக்கே செலவு பண்றோமா? அப்படி செலவு பண்றீங்களா பாருங்க. இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, பையிங் ஃப்ரீடம் டுடே அண்ட் ஸ்லேவரி டுமாரோ. பையிங் ஃப்ரீடம் டுடே, இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமா வாங்கிறோமா, நாளைக்கு அடிமையாயிரும். அதுதான் கடன். நீங்க கடனை குறித்து ஒரு விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. கடன் என்பது ஒரு சாபம். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். கடன் வாங்கிட்டோமே எப்படி வந்ததுன்னா, சில கடன்களை 3 விதத்தில் பிரிக்கிறாங்க. ஒரு தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்வேன், நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். 3 விதத்தில் பிரிக்கிறாங்க. ஒண்ணு, ஞானம் உள்ள கடன். எப்படி? கடன் வாங்கினா ஆனா ஞானமா வாங்கியிருக்கான்.
ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா 25 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 லட்சம் பாதி அமௌண்ட் கொடுத்துட்டீங்க. பாதி அமௌண்ட் நீங்க வாடகைக்கு வாடகை காசு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க அந்த வீட்டுக்கு லோனோ ஏதோ கொடுத்து வாங்கிட்டீங்க. ஒரு ஞானமா வேலை செஞ்சுட்டீங்க. அந்த பொருள் எந்த நஷ்டம் உங்களுக்கு வரப்போறது இல்லை. அந்த பணம் உங்களுக்கு சேவ் ஆகுது. இது இருக்கு. ஆனா கடன் இல்லாம தர பொருள் கடன் தான் வாங்கியிருக்கீங்க. இது ஒரு ஞானமா உள்ள வேலை நடக்குது. நான் சொல்ற விலங்குதான் இல்லையா? ஞானமா ஒரு சில வேலைகளை செஞ்சிடும். சில வீட்டுல சில பொருட்கள் உபயோகப்படுத்தப்படாமலே இருக்கும். நிலங்கள் இருக்கும், பொருட்கள் இருக்கும், அது உபயோகமே இல்லாம இருக்கும். அந்த பொருளா இருக்கிறதை காட்டிலும் அதை வேற விதத்துல இன்வெஸ்ட் பண்ணியோ வேற விதத்துல உபயோகப்படுத்தியோ அதுல இருந்து பணத்தை எடுத்து மற்ற காரியங்களுக்கு செலவிடுறாங்க. இது ஞானமாய் சிலர் கடன் வாங்கி செயல்படுறாங்க. சிலர் 5 பைசா குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி இன்னொரு அதிகமான விதத்துல லாபம் ஈட்டு இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? இது ஞானமா சிலர் செயல்படுறாங்க. அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அது பெரிய பெரிய ஆட்கள் சில ஞானமா எப்படித்தான் அதை புரட்டுறாங்களோ தெரியல, பணத்தை அதிகப்படுத்துறாங்க. கொஞ்சம் இங்க 2 பைசா வட்டி வாங்குறான், அங்க 5 பைசாக்கு ஏதோ ஒண்ணு செய்யறான். அவன் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிறான், ஞானமா செய்யறான். அப்ப கேட்கலாம், நீங்க வட்டி வாங்கலாமா, வட்டி கொடுக்கலாமா? எல்லாத்துக்கும் பதில் நீங்க சொல்றேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கடன் எப்படி வந்ததுங்கிற விஷயத்தை நீங்க அலையணும். இப்படி சிலர் செய்யறாங்க ஞானமான. சிலர் புத்தி இல்லாத, 2வது கடன் புத்தி இல்லாத கடன். எப்படி புத்தி இல்லாம வாங்கிறது? புத்தி இல்லாத கடன் அப்படின்னா என்ன? நமக்கு வருமானம் இவ்வளவு இருக்கு, நம்மளால அதை அடைக்க முடியுமா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, வாங்குறது. அப்புறம் கொடுக்க முடியலன்னு சொல்லி தேவை. நீ பாக்கணுமா இல்லையா? வேதம் தெளிவா சொல்லுது, செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவுள்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க படிக்கல, ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. லூக்கா 14:30. ஒரு மனுஷன், இந்த மனுஷன் கட்ட தொடங்கி, ஒரு வீடு கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி அதை கட்டி தனக்கு நிர்வாகம் உண்டோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? கணக்கு பார்க்கணுங்க. நீங்க வேதத்துல சேமிக்க கூடாது அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் துருபதேசம் பண்றாரு, அப்படி எல்லாம் இல்ல. வாழ்க்கைக்கு தேவையான சொல்றேன். சமீபத்தில் ஒரு சாட்சியோட நான் உங்களுக்கு சொல்றேன். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, ஐயா பெண் பிள்ளையை வச்சிருக்கிறீங்க, நான் என் பெண் பிள்ளைக்கு திருமண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் ஊழியன் ஓடிட்டே இருந்தேன், எந்த சேமிப்பும் இல்லை, எந்த சேமிப்பும் இல்லை. அந்த என்னுடைய திருமண நாட்கள், என்னுடைய மகளுடைய திருமண நாட்கள் வரும்போதுதான் என்னுடைய நான் கஷ்டத்தை தெரிந்து கொண்டேன். நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நல்ல போதகர் தான், நல்லா ஜெபிக்கிறவங்க தான். ஆனா என்ன நடந்தது, அவர்களுக்கு என்று நீங்க என்ன ஊழியக்கார பிள்ளைங்க விட்டுற போறாங்களா? என்ன எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே வச்சிருப்பாங்க, உலகம் அப்படித்தானே வச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, அப்போ ஒரு இடத்துல போய் கேட்கறாங்க, ஐயா இப்ப என் மகளுக்கு திருமணம் வச்சிருக்கோம், கொஞ்சம் உதவி செய்யுங்க. உடனே அவங்க கேட்ட கேள்வி, அந்த ஊழியர் கேட்ட கேள்வி, நீங்க உங்க மகளுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? எவ்வளவு சேர்த்து? அவர் சொல்றாரு, ஏதோ அவருக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏற்கனவே ஐடியா இல்ல, ஒரு சம்பவத்தை அவருக்கு நினைவுபட்டாங்க. என்ன சொன்னாங்க, இந்த ஊழியர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு ஊழியர், இவர் அல்ல இன்னொருத்தர் சொல்லுங்க இருக்காங்க, நான் ஊழியம் தான் செஞ்சிருக்கேன், எந்த சேமிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் பதில் என்ன சொன்னாங்களா, உங்க மகளை குறிச்சு உங்களுக்கு அக்கறை இல்லாத நேரத்தில், அக்கறை இல்லைன்னா எங்களுக்கு எப்படி அக்கறை வரும்? நான் அந்த வார்த்தையை திரும்ப உங்களுக்கு சொல்றேன். உங்க மகளை குறிச்சு உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, உங்க பிள்ளையை குறிச்சு உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லைன்னா நான் எப்படி அக்கறைப்படுறவனா இருப்பேன்? கேட்கிற கேள்வி சரிதானே? ஒரு பெற்ற தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தனக்கு ஒரு அக்கறை இல்லாம இருந்ததுன்னா மற்றவர்கள் எப்படி அக்கறைப்படுவாங்க? இல்ல நான் இப்ப என்ன உதவி வேற, நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேங்க, இவ்வளவு மகளுக்கு என்று என்னுடைய இவ்வளவு உதவி பண்ணிரு, கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, கொஞ்சம் உதவி செய்யணும், மற்றவர்கள் உதவி செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்களும் அப்படித்தானே செய்வீங்க. நான் சொல்றது, நான் வாழ்ந்தங்க என் பிள்ளைய வச்சு எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா பழக்க பாருங்க. வேதத்தின் அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன போட்டிருக்கு, என்ன கொடுத்திருக்க ஆண்டவர், என்ன சொல்றாரு, நம்ம எப்படி வாழ்றோம். அதனால தயவு செய்து கவனிங்க. புத்தி இல்லாம கடன்களை வாங்கிக் கொள்ளாது. இது புத்தி இல்லாத கடன். செலவு பாகமா இவ்வளவுதான் 15,000 சம்பளம்னா நீ 18,000 மாசம் மாசம் கொடுத்துட்டு இருந்தா 3,000 எங்க போவ? எப்படி ஆனது?
கடன்கள் வாங்கும் போது யோசிக்கணும். கடன் பல விதத்துல வரலாம். நான் சொல்ல கேளுங்க, ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத ஒரு செலவு, கடன் ஆகிட்டோம். நிறைய காரியங்கள் இருக்கு. நான் எல்லாரும் பிளேம் எல்லாம் பண்ணல, குற்றம் சொல்லல. எதிர்பாராம வீடு எப்படி ஆச்சுன்னு காப்பாத்திடலாம்னு நினைச்சு கடன் வாங்கணும், செலவு பண்ணிட்டோம். என் பிள்ளைய படிச்சு வச்சு எப்படி ஒண்ணு பல விதத்துல ஒரு குறிப்பு தேவைகளை பொறுத்து கேட்டீங்களா. வீணா கடன் வாங்கிறாதீங்க, வீணா கடன் வாங்காதீங்க. எஸ்பெஷலி கடையில வாங்கி சாப்பிடுற அனுபவத்தை நிப்பாட்டுங்க. எனக்கு தாழ்மையான வேண்டுதல் நான் சொல்றது அதான். கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க. நான் அடிக்கடி சொல்றதுக்கு, உங்க வீட்டு காலண்டர்ல கடையில எவ்வளவு நாள் வாங்கி சாப்பிட்டோம்னு கணக்கு எழுதுங்க. எவ்வளவு செலவாயிருக்கும் கணக்குக்காக சொல்றேன். நீங்க சாப்பிடுறதுன்னு தப்பா சொல்ல வரல, நீங்க சாப்பிடுங்க. ஆனா வரவுக்கு மிஞ்சி கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்கிறது. இப்படி எல்லாம் உபதேசம் இல்லைங்க. கணக்கு பார்க்காம பைபிள் எழுதி படிச்சீங்களா இல்லையா? ஒரு சகோதரன் சொன்ன தம்பியில அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு நன்றி விதைக்கணும், அதுக்கு இப்படி எழுது. எல்லாத்தையும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்காரு. உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். சரிங்களா? கணக்கு பாருங்க, தப்பு எல்லாம் கிடையாது. அது புத்தி இல்லாம செய்யக்கூடிய ஒரு. நான் சர்ச்சு கட்ட போறேன், எனக்கு நான் அது இவ்வளவு நினைச்ச இவ்வளவு ஆகி போச்சு, கடன் வாங்கிட்டேன்னா ஆண்டவர்லாம் உதவி செய்வான்னு நினைக்க மாட்டாங்க. யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கட்ட சொன்னாரா கடன் வாங்கி? இங்க நடந்த, நான் ஏற்கனவே சொன்ன இங்க நடந்த இவ்வளவு காரியங்களும் ஒரு காசு கூட கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், யார்ட்டையும் கடன் வாங்கினதுல, யார்ட்டும் அனௌன்ஸும் கூட பண்ணல. கர்த்தரா என் கூட பிரயாணப்பட்டுள்ள அநேகர் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். எதற்கு இந்த விஷயத்தை சொல்ற? நீங்களும் அந்த காரியங்களை பின்பற்றுங்க, கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். புத்தி இல்லாம கடன் வாங்கிறாதீங்க. மூன்றாவது ஒரு கடன் பாவமான கடன். பாவமான கடன் இது எப்படின்னா, கடனை வாங்கிடுவாங்க. நல்லா கவனிங்க. இது எப்படின்னா, கடனை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. எடுத்துக்காட்டு உதாரணம், விவசாய கடன் வாங்குறது. எப்படி விவசாய கடன் 5 வருஷம் ஆனா எப்படி தள்ளுபடி பண்ணிடுவாங்கல்ல? எப்படி தள்ளுபடி பண்ணிடுவாங்க? நகை கடன் ஒண்ணு வாங்குறது, கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்னு என்னமே கிடையாது. இது பாவமான கடன். நிறைய ஆட்கள் கடன் வாங்க, நல்லா கவனிங்க, கடன் வாங்குற வரைக்கும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. காசு வாங்கிட்டு போனா பிறகு என்னமோ இவன் மட்டும் கடன் வாங்கின மாதிரி பார்த்திருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி இது பாவமான கடன். அதாவது கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறது பாருங்க, இது பாவமான கடன். எப்படியாவது தள்ளுபடியாது. அடுத்து வயசான ஆள்கிட்ட கடன் வாங்குறது, அவரு சீக்கிரம் செத்து போயிடுவாரு, அவரு என்ன கணக்கு இருக்கா வழக்கு இருக்கா? இப்படி சில ஆளுக்கு வயசான ஆள் ஏதோ இருக்கிற கொடுத்தானே எப்படியோ பேசி எடுத்து காசு வாங்கிடுறது. அவரு கொஞ்ச நேரம் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போயிட்டாரு, அந்த கணக்கு வழக்கு கொடுக்க வைக்க முடிஞ்சு போச்சா? முழு நோக்கம் என்னதுன்னு பாத்தீங்களா? இல்ல திருப்பி கொடுக்க கூடாது, அந்த காசு ஆட்டையை போடணும். இது பாவமான கடன். நான் பாவத்தை குறித்து ஒரு சில விளக்கத்தை நம்மளுக்கு, சரி கடனை குறித்து ஒரு சில விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்த நீங்க பட்டிருக்கிற கடன்கள் இந்த மூணுக்குள்ள ஒண்ணுலாம் தான் இருக்கும். ஒண்ணு ஏமாத்தி கடன் வாங்கியிருக்கணும், திருப்பி கொடுக்க எண்ணத்தோட இருக்கணும், இல்லாவிட்டு புத்தி இல்லாம ஏதோ வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். சில ஞானமா கூட கடன் வாங்கிடலாம். ஞானமா கடன் வாங்கி சில செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வருமானத்தை இங்க வாங்கி ஒரு விதத்துல செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. எதுவா இருந்தாலும் வேதம் கடன் வாங்குவதை என்கரேஜ் பண்ணல. கேட்டீங்களா? எந்த கடனா இருந்தாலும் கடன் வாங்குவதை என்கரேஜ் பண்ணவில்லை. இந்த கடன் வாங்கினதுனால் உண்டாகக்கூடிய விளைவுகளை ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். கடன் வாங்கிட்டீங்கன்னா இப்ப விளைவுகள் என்ன ஆகும்? அது நீங்க அநேகர் அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல நான் புதுசா சொல்றதுக்கு இல்ல, இருந்தாலும் ஒரு சில காரியங்களை பட்டியலிட்டு நான் அடுத்த வசனத்துக்கு போறேன். கடன் வாங்கினாலே ஏற்கனவே சொல்லிட்டேன், அடிமைன்னு சொல்லிட்டேன். நீதிமொழிகள் புத்தகம் படிங்க, நீதிமொழிகள் 22:7 ஒருத்தர் படிங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமையாயிட்டீங்க, அவ்வளவுதான். உங்களை அடிமைப்படுத்துறதற்கு தான் இந்த கடனை கொடுக்குறாங்க. நீ விளங்கிக் கொள்ள, கடன்ல இருக்கிற வரைக்கும் நம்ம அடிமையா இருக்கிறோம். ஒரு என்னென்ன விளைவுகள் உங்கள் மனதளவுல பாதிக்கப்படுவீங்கிறதான விஷயத்தை அநேகர் அனுபவிச்சாலும் மற்றவர்கள் கொஞ்சம் இந்த இதுல சிக்கிக்கொள்ளாதீர்கள். நான் சில காரியங்களை சொல்ல. ஒண்ணு, கடன் வாங்கிட்டீங்கன்னா வீடுகள்ல வாக்குவாதம் உண்டாகும். உன்னாலதான் கடன் வாங்கினேன், என்னாலதான் கடன் வாங்கினேன், அதாச்சு இதாச்சு, அப்படி வீட்டுல கடன் வாக்குவாதம், சண்டைகள் உருவாகும். ஏறக்குறை 7 பின்விளைவுகளை பட்டியலிடுறாங்க. முதலாவது என்ன உண்டாகுமா? வாக்குவாதம், சண்டை. கடன் வாங்கிட்டோம், சரி அடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், அதுக்கு சொல்லி தரேன். என்ன வாங்கிட்டீங்க, பிரச்சனை நடந்து போச்சு, அதை எப்படி சரி பண்ணு பார்க்கணும். வீட்டுல உட்காந்து சண்டை போடுறது, கடன் வாங்கிட்டோம், கடனுக்காக சண்டை போடுறது, வாக்குவாதம் உண்டாகிறதெல்லாம் நல்லதல்ல. அது விளைவுகளை உண்டாக்கும், ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிரும் விளைவுகள். கடன் வாங்கினா உண்டாகும். இதை காட்டிலும் மோசமான விளைவு என்ன தெரியும்னா, கடன் ஆயிடுச்சு, தற்கொலை எண்ணத்துக்கு தூண்டும். தற்கொலை எண்ணத்துக்கு போய் தூண்டும். கடன் வாங்கின அநேகர் நீங்க பாத்தீங்களா இல்லையா? சமூகத்துல சிறுவில் என்னது
சிறுவைகுண்டம் பக்கத்துல, ஐ திங்க் ஸோ, கரெக்டா இருக்குன்னு எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமா, ஒரு செய்தி, ஊடக செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஒரு குடும்பம் சென்னை பட்டணத்திலிருந்து கடன்னால கார்லயே இருக்கிற வீட்டையும் வித்துட்டு கார்லயே போயிட்டு கார்லயே உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இறந்துட்டாங்க. கதவை பூட்டினாங்க, உள்ள உட்காந்து அந்த அந்த பெட்ரோல் வச்சு கொளுத்திட்டாங்க நினைக்கிறேன் அவங்களே. அந்த கார் சுத்தமா எரிஞ்சு போச்சு. 2 சின்ன பிள்ளைங்க பாவம், கணவன் மனைவி அப்படி செத்த சடலமா அலசி ஆராய்ந்ததுல கடன் அவர்களை தற்கொலைக்கு நேராக தூண்டிவிட்டு, இதனுடைய விளைவு சொல்றேன். கிறிஸ்தவ பிள்ளைகளையும் அதற்கு நேரா தூண்டும். சபைக்கு தான் போவாங்க, கடன் வாங்கின நிமித்தமா, வெளியே சொல்ல நிமித்தமா பெரிய இந்த மாதிரி இதுகள் கொண்டாடும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கடன் ஒரு பாவம் நினைச்சு தற்கொலைக்கு நேரம் போகாது. கடன் வாங்கிட்டோம், பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு போக கூடாது. தப்பு நடந்துருச்சு. சிலர் என்ன நினைக்கிறாமா, கடன் வாங்கினா அவன் பெரிய பாவம் செஞ்சுட்டான் பாவம். ஏதோ ஒரு சூழ்நிலையில வாங்கிட்டீங்க, சரிங்க, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணுமே அல்லாம அது பாவம் என்று உங்களையே குற்ற உணர்வு ஆக்கி இப்படிப்பட்டதான தற்கொலை எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அநேக தேவ பிள்ளைகள் இதற்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், கேட்டீங்களா? இளைய தலைமுறைகள் இதை கவனிக்கணும். பெரியவர்கள் பழைய ஆட்கள் வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க வாழ்றது உங்களை பல விதத்தில் சிக்க வைக்கிறான். நீ கிரெடிட் கார்டு போடுறான், அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான், ஈஸியா உங்களை உட்கார வச்சிருக்காங்க. தாய் தகப்பனை கேட்டு பாருங்க, கடன் வாங்கலாங்களான்னு கேளுங்க. அவங்க அத்தனை பிள்ளைகளை வச்சிருந்தாங்க இல்லையா, அத்தனை பேரை வளர்த்தாங்கல்ல, அத்தனை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கல்ல, எப்படி முடிச்சு கொடுத்தாங்க? பொருளாதாரத்தை கையாளக்கூடிய விதங்கள் இன்று இளைய தலைமுறைக்கு தெரியல. சிறு பிள்ளைகள் வாலிபுள்ள வார்த்தையை நிறைய கவனிங்க, கேட்டீங்களா? தெரியல, உங்களை சிக்க வைக்கிறான். நல்ல கவனமா இருக்கு. அதனால இது இந்த கடன். நாலாவது என்ன விளைவில் ஏற்படுத்தினா, சொந்த குடும்பத்தை புறக்கணிச்சிருவோம். சொந்த குடும்பத்தை என்ன செய்யணும்னா புறக்கணிப்போம். கடன் வாங்கிட்டாலே வீட்டுக்கு போக பிரியம் இருக்காது, சொந்த குடும்பத்தை பார்த்தாலே எரிஞ்சு விடுவோம், ஒரு நெக்லெக்ட் பண்ணுவோம். நீங்க கடன் வெளியில பாக்குற வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள், உள்ள போயிட்டீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சொந்த குடும்பத்தையே, வேற யாரும் இல்ல, சொந்த குடும்பத்தையே நம்ம புறக்கணிச்சுலாம் மாறிடும். ரெண்டாவது அடுத்த காரியம் என்னன்னா, சுயமரியாதை தன்னம்பிக்கை இழந்துரும். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் இருக்கும். அந்த தெருவில் நடந்து போனா ஒரு மரியாதை இருக்கும், அவனுக்கு ஒரு தன் நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் இழந்துரும். பார்க்கும்போது கடன்கார வீட்டுல வந்து நிக்கினாலே அந்த தெருவில் நம்முடைய இத செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, தன்னம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இழந்துரும். நிறைய கடன் வந்து தந்திரமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. தயவு செய்து யாரும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஒரே ஒரு சுவிட்ச் அமுக்குங்க, ஒரே பட்டன் மட்டும் ஆம் அப்படின்னு அமுக்குங்க, போதும், இன்ஸ்டன்ட் லோன் கிடைச்சிருந்தா அப்புறம் நீங்க தான் உட்காந்து போயிட்டு இருக்கணும். இதை மொபைல்ல ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, ஆதார் கொடுத்தா போதும்மா. ஆதார் கொடுத்து எல்லாம் கொடுத்து காசு எல்லாம் கையில வந்துடும். அப்புறம் பின்னாடி கெட்டுறது யாரு? கொடுக்கிற வரைக்கும் ரொம்ப ஆர்வமா கொடுப்பாங்க. ஆனா வேதம் நம்மளை என்ன சொல்லுகிறது, இதனுடைய விளைவுகளை தான் இப்ப சொல்லிக் கொடுங்க. தயவு செய்து இந்த காரியங்களை மாற்றாதீங்க. உங்களுடைய சுயமரியாதை இழந்து விடுவீர்கள். கடைசி என்ன விஷயம்னா, சரி நீ தான் கடன் ஆயிட்ட, உன் நண்பன் நல்லா பொழைப்பான், அவனை பார்த்து சந்தோஷப்படுத்தணும், அது எரிச்சல் அடையும். இது ரொம்ப மோசமானது. எப்படி தெரியுமா? கடன் ஆயில, நீ எதை தப்பு பண்ணிட்ட, கடன் ஆயில கிட்ட அவன் நல்லா ஏதோ ஒரு பொழைச்சிட்டு இருப்பான், இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவன் எப்படி வாழ்றான், ஏன்னா அவன் வாழ்றான், அவன் நல்லா இருக்கிற விதத்தில் இருக்கு, நீ அவனை பார்த்து எரிச்சல் படுற. கடன் பட்டவர்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உன் நண்பன், உன் கூட படிச்சவன், உங்க கூட வேலை செஞ்சவன், உன் கூட இருந்தவன், அவன் நல்லா இருப்பான், கடன் இல்லாம இருந்தான், வாழ்ந்தானா, அவனை பார்த்து ஒரு சந்தோஷம் உண்டாகும், எரிச்சல் அடையும். இவன் மட்டும் இப்படி இருக்கான் பாரு, நம்ம பாட்டு இப்படி இருக்குமே அப்படி எரிச்சல் அடையப்படும். இதெல்லாம் விளைவுகளை உண்டாகும். உங்களை அறியாமலே இப்ப சொன்ன காரியங்கள்லாம் அந்த கடனால உண்டான விளைவுகள். சொன்னா கடன் என்ன சொன்னேன், கடனுடைய வகைகளை சொன்னேன், கடனுடைய விளைவுகளை சொன்னேன். இது ஒரு அடிமைத்தனம் சொன்னேன். இன்னொரு விதத்துல சொன்ன பண்ணீங்கன்னா, இது விளைவுனா ஒரு சாபத்தை தேடி வச்சுட்டோம். நீங்க நீதிமொழிகள் 28 அதிகாரத்தை திருப்பணும். 28 அதிகாரத்துல ஆசீர்வாதமும் சாபமும் நிறைந்த அதிகாரம். அவருடைய வார்த்தைக்கு நீங்க கவனமா கேட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருங்கிறாரு. 44 வசனத்தை படிங்க. உபாகம் 28:44. அவன் உன்னிடத்தில் கடன் படுவான், நீ அவனிடத்தில் கடன் படுவாய், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். எப்படி? அடுத்து, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனை சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நீ உன்னை அழிக்கிற வரைக்கும் தொடர்ந்துட்டே வரணும். அதனால
இந்த சாபகரமான இந்த விதத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆலோசனை சொல்றாரு. இவர் சொல்றாரு, நீ அவனிடத்துல கடன் படுவாயின்னு இருக்கு. அவர் சொல்ல, நீ கடன் படமாட்ட, என்ன இருக்கு, கடன் கொடுக்கிறவனா இருப்பான்னு சொல்லி இருக்கு. சாபம் அதுக்கு தலைவில. அது எதனால வந்துச்சா? அவருடைய வார்த்தையை கேட்காம நீங்க இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிக் கொள்வீங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, இப்ப கவனிங்க, முக்கியமான பகுதிக்கு போறேன். இதெல்லாம் நான் ஒரு பொதுவான காரியங்களை சொன்னேன். கடன் வாங்குறது எப்படி, வாங்கிட்டீங்க, அதுல இருந்து எப்படி வெளியாக்குறது? கடன் கொடுக்கலாமா? கடன் வாங்குறது தான் சொல்றீங்க, கடன் கொடுக்கலாமா? சரி, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுங்கன்னு விஷயத்தை நான் சொல்றேன். கடன் வாங்கினவங்களுக்கு முதல்ல கேளுங்க. கடன் வாங்கிட்டோம், அதுல என்ன செய்யணும்னா, முதலாவது நீங்க திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுங்க. திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்கினா என்ன செய்யணும்? ஒரு தேவ பிள்ளை கடன் வாங்கிட்டு நீ மாதிரி ஆள் தெரியாத மாதிரி சுற்றி நடக்கக்கூடாது. நான் இந்த வார்த்தையை ஏன் சொல்றேன்னா, இனி சின்ன சபையா இருக்கிறேன் உங்களுக்கு தெரியல. ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சபையில கடன் வாங்குறது, அங்க பிரச்சனை தூக்கி அடுத்த சபைக்கு போறது, அங்க கடன் வாங்குறது, இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையில கடன் வாங்கும், நல்லா ஆள் மாதிரி எல்லாத்தையும் பேசுவோம், ஒரு பக்திமான் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அவங்களும் ஏதோ நல்ல ஒரு பிரதர் போல தெரியுது, நல்லா இருக்கிற அப்படின்னு கொடுக்குறது, இவன் இங்க விட்டு அங்க போயிடுறது, கொஞ்ச நாள் பொறுத்து மொபைலே மாத்திடுறது. இதெல்லாம் நார்மலா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சின்ன சபையா இருக்கிறதுனால தெரியல. விசுவாசிங்க, நான் இன்னொரு விதத்துல சொல்லப்பட, விசுவாசிகள் தமிழ் நீங்க கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது நான் சொல்றேன். நான் என்னைய பொறுத்தவரை உங்களுக்குள்ள நீங்க கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. முதல்ல கடன் வாங்கின விஷயத்தை முடிச்சுட்டு வரேன். கடன் வாங்கினா முதலாவது என்ன செய்யணுமா? திருப்பி கொடுக்கணும். என்ன வேணும்? கடன் வாங்கின தேவப்பிள்ளை இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் திருப்பி கொடுக்கணும், அதுக்குள்ள வழிவாசல் எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கல அப்படின்னா, அது என்னமே இல்லாம வாழ்ந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அவர்களை துன்மார்க்கர்கள் என்று. சங்கீத புத்தகம் 37 அதிகாரம் 21 வசனத்தை படிங்க. சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கணும், செலுத்தணும். இந்த ஆட்சியில கடன் அழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஏமாத்துறீங்க. கடனை வாங்கி கடனை கொடுத்து அவன் அதன் மூலமா வருமானத்தை சேர்த்து நாட்டு நலத்திட்டங்களை கொடுக்கிறவனா இருப்பான். நீ கொடுக்கலன்னா ஏதோ இடத்துல பேங்க்ல கடனை வாங்குறீங்க, ஏதோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எப்படியும் இப்போ அந்த ஆட்சி முடியும் போது நம்ம தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்ப இவன் என்ன கொடுக்கணும் என்ன கிடையாது, கொடுக்கணும் என்னாமலே வாழ்றது. சில ஆள் கடன் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க, அவன் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் முதலாவது கடன் வாங்கினவருடைய நிலவரத்தை சொல்ற, முதல்ல கொடுக்கணுங்கிற என்ன வேணும். இரண்டாவது, என் கடன் எல்லாம் கொடுக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கணும். இரண்டாவது நல்லா விடுங்க. கடன் வாங்கிட்டே ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வாங்கிட்டே நீங்க என்ன செய்யணும்னா, எப்படியாவது கடனை அடைச்சு தீர்ப்பேன்னு விசுவாசிக்கணும். எதுல விசுவாசிக்கிறீங்க, இதுல விசுவாசம் இல்லாம போது வியாதியில சுகம் கொடுக்கிறதுக்கு விசுவாசிக்கிறான். நீங்க படிங்களேன், யாக்கோபு நிருபத்தில் அந்த வசனம் சொல்றாரு இல்லையா, ஒருவன் உங்கள் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர். அப்புறம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பாவம் போதும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா? நான் என்ன சொல்றேன், விசுவாசம் உள்ள ஜெபம் கடனாளிகளையும் ரட்சிக்கும். கிடையாது, நமக்கு அதுல இருக்கிற விசுவாசத்தில் நிறைய பேருக்கு இல்லாம போதும். வியாதிப்பட்டு ஆண்டவர் எனக்கு எப்படியாவது சுகம் தருவார்னு சொல்லி காப்பாற்றி நிக்கிற ஆட்கள் கடனாகி போச்சு, அதுல இருந்து எப்படியாவது கடன்ல இருந்து வெளியில கொண்டு வருவார்னு சொல்லி விசுவாசிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா விசுவாசிக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுச்சா? முதலாவது நீங்க திருப்பி கொடுக்கணும் என்ன வேணும். அதனாலதான் சகையனுடைய சரித்திரத்தை பாருங்க. சகை ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்றான், நான் அவன்கிட்ட இருந்து அநியாயமா வாங்கியிருப்பேன்னா நாளை தனியா திருப்பி கொடுத்துருக்கிறான். அதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பேச்சு. எனக்கு தெரியுங்க, ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேர் காசை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சபைக்கு தான் போறாங்க, சபைக்கு தான் போறாங்க. நம்ம யாரும் அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை சொல்ற, முதலாவது நீங்க விசுவாசிங்க, முதலாவது கொடுக்கணும் என்ன தோடுங்க, ரெண்டாவது விசுவாசிங்க. சரிங்களா? நாலாவது உட்கார்ந்து கொஞ்சம் கணக்கு போடுங்க. கடன் ஆயிருச்சு, இந்த கடனை திருப்பி கொடுக்கறது நம்மளோட வருமானம் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு என்ன செய்யலாம், எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் சொல்றது விளங்குதான்? அதுலதான் நான் சொன்னேன், நீங்க கடன் இவ்வளவு இருக்கு, கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க கடன் எப்படி அடைபடும்? அவர் சொல்றாரு இல்லையா, இலைக்கறியோடு, அதாவது சண்டைக்காரியோடு கூட நீ கறி விருந்து சாப்பிடுறதை காட்டிலும் சமாதானத்தோடு இலைக்கறி சாப்பிடுறது நல்லதுன்னு எழுதி.
வேதம் தான் சொல்லுது நமக்கு. வேதம் நமக்கு சொல்லுது. நீங்க எது எதுல குறைக்க முடியுமோ, எது எதுல சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் வேதம் சொல்லலன்னு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற அபரிதமா பண்றாரு. மாட்டிக்கின்றது தப்பிக்குள்ள வழியெடுத்து ஆண்டவர் சொல்றாரு. ஒரே நாள்ல மாத்திடுவாங்க நினைக்காதீங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து கண்டிப்பா விடுதலையாக்கி கொண்டு வருவார். அது விசுவாசிங்க. நீங்க கண்டிப்பா பண்ணுவார். நீங்க கடனாளிகளா இருக்கிறது அல்ல தேவன் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறது. நீங்க கடன் கொடுக்கிறவர்களா மாறுறது. நம்ம கடன் வாங்கின ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கடன் வாங்கினவர்கள் தயவு செய்து உட்கார்ந்து செலவு போட்டு பாருங்க. இவ்வளவு இருக்கு, இது செலவு, இது எதை குறைக்கலாம், எதை செய்யலாம், எதை நிறுத்தலாம் அப்படின்னு உட்கார்ந்து கணக்கு பாருங்க. அதுக்காக உங்களோட அடிப்படை தேவைகளை சுருக்கிக்குள்ளன்னு சொல்லல. அடிப்படை தேவைகள் இருக்கு. அதுல எங்க வீணா போதும் பாருங்க. கேட்டீங்களா? அதுதான் அவர் சொல்ற மூன்றாவது, வரவுக்கு தக்கதான செலவு செஞ்சிடக்கூடாது. செல்லும் செலவை கணக்கு பாருங்க. 3 காரியத்தை நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். 4வது ஒரு தீர்மானம் எடுக்கணும். 4வது தீர்மானம். என்ன தீர்மானம்? இனிமேல் கடன் வாங்க. தீர்மானம் என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கடன்காரன் நெருக்குவான். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை தேடி போகணும். இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இந்த கடன் அடைக்கிறது அவனை தேடி போன இன்னொரு கடன்காரன். இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த காட்ட கடன் வாங்கி இந்த காட்ட கடனை கொடுத்தோம், இந்த காட்ட கடன் வாங்கி அந்த மாமாட்ட கடன் கொடுத்தோம். இந்த கதையெல்லாம் ஆகாது. இன்னைக்கு நிறுத்திடணும். ஆண்டவரே இதுல இருந்து விடுதலை பெற நீர் தான் ஆகணும்னு சொல்லி அவருடைய பாதத்தை நீங்க உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா அவர் உதவி செய்யும். 4 காரியத்தை சொல்லியிருக்கேன். கடன் வாங்கினவர்கள் பின்பற்ற வேண்டிய பகுதிகள் குயிக்கா சொல்லுங்க பாப்போம். முதலாவது இது பாருங்க, கடன் வாங்கின ஆட்கள் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு ஆர்வம் உள்ளவங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க. 1வது, நான் சொன்னது யாருக்குமே புரியலையா? முதல்ல திரும்ப கொடுக்கணும் என்ன. 2வது விசுவாசம். 3வது கணக்கு. 4வது என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். சரிங்களா? இதை செய்யுங்க, சீக்கிரமா ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். கடன்ல இருந்து சீக்கிரமா வெளியில கொண்டு வருவார். இல்ல எந்த மாற்று கருத்து நிச்சயமா செய்வார். அது தொழில ஆசீர்வதிப்பாரோ என்ன செய்வாரோ அவருக்கு 1008 வழிகள் இருக்கிறது. பைபிள் சொல்றது காற்றுல ஒரு வழி இருக்கிறதா, அல்லது கடல்ல ஒரு வழி இருக்கிறதா, கண்மலையில வழி இருக்கிறதா. அவர் வழிகளை நீங்களும் ஒன்றும் பிரிடிக்ட் பண்ண முடியாது. இப்படித்தான் இவர் ஆசீர்வதிப்பார், இப்படித்தான் கடனை கொடுப்பார் அப்படியெல்லாம் கிடையாது. சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்ட ஒரு பையனுக்கு பயங்கரமான கடன், என்ன நடக்குன்னே தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வெளியதான் போனோம். அவன் போய் ஜெபிச்சுட்டு போறான். கர்த்தாவே இது ஒண்ணுதான் இருக்கு, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஒரு காசு தான் இருக்கு, இந்த காசையும் உமக்கண்டு செலுத்திட்டு நான் போறேன். அவன் போயிட்டான். என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப ஆசன் ஜெபம் பண்ணி விட்டுட்டாரு. நடந்தது என்னன்னா, அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் தான் இருந்துச்சான். ஒரு 6 காக்கிறோட 6 கிரௌண்ட் சின்ன இடம். அது கேட்பாரு, அது வித்தா கூட காசுக்கு போகாது. இருந்த இடத்துல திடீரென்று எதான் சொன்னல, வழிகள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆண்டோட வழி. திடீரென்று கவர்மெண்ட் ஒரு பிளான் போடுது. இந்த அந்த ரோடு எடுக்கிறாங்களே, இப்போ புறவழிச்சாலை அந்த வழிச்சாலை நிறைய சாலைகள் திட்டம் போடுற மாதிரி அவனுக்கு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த ரோடு போட்டது இவன் இருக்கிற நிலத்துக்கு நேரா பக்கத்துல வந்துருக்கு. இப்போ நிலத்துடைய மதிப்பு பன்மடங்கு உயர்ந்து போச்சு. அவன் கொடுத்து அவன் வாங்கின கடல் எல்லாம் அவன் கொடுத்து அடைச்சிட்டு இப்ப நிம்மதியா வந்தான். அடுத்து வரக்கூடாது. இப்படித்தான் உங்களுக்கு நடக்குன்னு சொல்ல வரல. அவருக்கு வழிகள் பல விதத்தில் இருக்கு. எந்த வழியிலையும் அவர் சரியை செய்ய முடியும். நீங்க நான் சொன்ன இந்த 4 காரியத்திலும் உறுதியா இருக்கணும். ஆமென். சரி, இப்போ என்ன சிலர் ஆட்கள் கடன் கேட்கிறாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் காசு இருக்கு, கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனா எப்படி எண்ணத்துல கொடுக்கணும்னு சொல்றேன். படிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 5:40. இப்ப கடன் கொடுக்கிறவர்கள் என்ன மனப்பான்மையோடு செயல்படுத்தணும்? 5:42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, முகம் கோணாது. வந்துட்டாயா, கடன் கேட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இருந்துச்சுன்னா கொடுங்க, எஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஆனா எப்படி கொடுக்கணும்னா, கொடுத்துட்டோம் சபையில கூட நீங்க கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அவன் திரும்ப கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வரக்கூடாது. அதுக்கு அதிகாரம் நான் சொல்றேன். லூக்கா சுவிசேஷத்துக்கு போங்க, கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும்? லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 34-35 வசனங்களை படிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. எப்படி? இவன் திரும்ப தருவான், திரும்ப கொடுக்கணும், வாங்கினவன் கொடுக்கணும், அவன் கடமை. அவன் அப்படி கொடுக்காம போயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சபைக்கு வரும்போதெல்லாம் அவனை பார்க்கும்போது என்ன சொல்லுங்க? நீங்க இந்த சபை 2 பேர் கடன் வாங்கிட்டீங்க,
சபைக்கு வரீங்க 2 பேரும், பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது என்ன செய்யும், நல்ல நல்ல பிரதர் தான் சொல்லும், பாருங்க காசு வாங்கிட்டு கொடுக்காம உட்காந்துருக்கான் வந்திருக்கான் பாரு, அப்படி யோசிக்க மாட்டீங்களா இல்லையா? இதுதான் மனசுல ஓடும். அதனால என்னுடைய கருத்து சொல்றேன், நீங்க தயவு செய்து சபைக்குள்ள கொடுக்காம இருக்கிறது நல்லது. சமாதானமா வந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போலாம். இல்ல நீ பார்க்கும்போது நீயும் சமாதானம் இழந்து அவனும் ஐயோ இவன் கடன் கேட்டக்கூடாதுன்னு சமாதானம் இழந்து போறது எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? பைபிள் தெளிவா சொல்லுது, நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா கைமாறு கருதாமல் கொடுங்க. கொடுப்பான்னு நினைச்சு கொடுக்காதீங்க. இல்ல அப்படி கொடுக்க முடியாதுன்னு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கலையே அப்படின்னு எல்லாம் வேதத்துல சொல்ல, இது என்னுடைய கருத்தை சொல்றேன். ஆண்டவருக்கு அவர் ஸ்டாண்டர்ட் ரொம்ப உயர்வா வச்சிருக்காரு. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. சரிங்களா? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இருக்குல்ல, இயேசு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அந்த ஜெபத்திலே சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, கடனாளிகளை மன்னிச்சிருங்க சொல்றாரா இல்லையா? ஜெபம் என்னது? என் கடனாளிகளை படிங்க. மத்தேயு 6:12 கொஞ்சம் குயிக்கா படிங்க, முக்கியமான ஒரு சில காரியங்களை சொல்லணும். 12 வசனம். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்க கடன்களை நீங்க மன்னிச்சிருங்க. இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம், எங்க கடனாளிகள் எங்களை எல்லாம் கடன் பட்டு இருந்தான், என்ன மன்னிச்சிரும், நீங்களும் எங்க கடன்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க சொல்றேன். மன்னிச்சிருங்க, கடன் கொடுத்துறான், கொடுக்கலன்னா மன்னிச்சிருங்க. ஆமென். இதான் இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். வேதம் இதை என்கரேஜ் பண்ணல, வேதம் வேற விதத்துல போதிக்குது. வேதம் கடன் குறிச்சு 3 முக்கியமான கடன்களை குறித்து உங்களுக்கு சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க சந்திச்சுட்டு இருக்க பிரச்சனைகள், கடன் கொடுக்கறது எப்படி, கடன் வாங்குறது எப்படி, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லக்கூடிய கடன்கள் ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். சரிங்களா? இப்ப சொன்னது ரொம்ப முக்கியம். இது உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. கடன் பட்டுட்டு சீரழிந்து கொடுக்கிற குடும்பங்கள் மாதிரி தேவ பிள்ளைகள் சீரழிய கூடாது. சரிங்களா? அதுக்கென்று நீங்க முயற்சி பண்ணி அதுல இருந்து வெளியில வருவதற்கு ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்பணும். ஏன்னா அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, அதன்படி செய்வார். அவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பான்னு. அப்ப அவர் ஆசீர்வதிக்கிறதா உங்களை சொல்லியிருக்காரு. சொன்னபடி ஆசீர்வதிக்கிறதுனால நீங்க இதெல்லாம் செய்யணும். 3 காரியங்கள். போல வேதம் சொல்லக்கூடிய கடன்கள். 1, ரோமர்கள் எழுதின நிருபத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து 2 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன் குயிக்கா. ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், படிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் கடன் படாதிருங்கள். அப்ப பாருங்க, அன்பு கூறுகிற கடன், அன்பு செலுத்துறதுக்கு கடன் பட்டு இருக்கிறோம். அன்பு செலுத்துறதுக்கு கடன் பட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. வியாதிப்பட்டுட்டீங்களா, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அதற்கு நீங்க கடனாளிகளா இருக்கிறீங்க. சரிங்களா? நீங்க காசு பணம் கொடுக்கறது 2வது விஷயம். நீங்க அன்பா பேசுங்க. அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். அப்படி இதுல கடன் பட வேண்டி இருக்கும். அதே ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 14ஆம் வசனத்தை படிங்க. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடனுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேங்கிறான். அது அடுத்துக்க படிங்க. ஆகையால் ரோமாபுரியில் உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்ப இவன் என்ன கடமை? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கடன். நீங்க கடன் பட்டிருக்கீங்களா? நான் சொல்றது விளக்குதான் இல்லையா? அவன் சொல்றான், இவன் ரோமாபுரி சபைக்கு எழுதுறான், அவன் கிரேக்கருக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற புறஜாதி ஜனங்களுக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடன் பட்டிருக்கிறேன். அப்ப வேதம் சொல்லக்கூடிய கடன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது உங்கள் மேல விழுந்த கடனா இருக்கிறது. அந்த கடனை நீங்க திரும்ப செலுத்துவீங்களா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? சமீபத்தில் ஒரு பையனை கேட்டேன், ஐயா அந்த சபைக்கு போயிட்டு நான் அந்த சபைக்கு இப்ப தான் நிறைய ஆட்களை கொண்டு வந்தான், ஆத்துமாக்களை ஒண்ணு. இங்க வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்தது இல்லையேன்னு கேட்டேன். இங்க வந்து ஒரு பையனையும் கூட்டிட்டு வந்தது இல்லையே. இவன் கடன் பட்டிருக்கானா? கடன். சுவிசேஷத்தை அறிவிக்க கடன் பட்டிருக்கிறோம். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது பாஸ்டர் சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாங்க, உங்களை தான் எழுதுறாரு, விசுவாசிகள் எழுதுறாரு. பாஸ்டருக்கும் கடன் இருக்கிறோம், உங்களுக்கு கடன் இருக்கிறது, எல்லாரும் கடன் பட்டு இருக்கிறோம். எதுக்கு கடன் பட்டு இருக்கிறோம்னா சுவிசேஷத்தை அறிவிக்க கடன் பட்டு இருக்கிறோம். நான் கூட சொல்றேன், காலை கூட்டத்துக்கு சீக்கிரமே வந்து ரோட்ல இருந்து கொஞ்சம் டிராக்ஸ் கொடுங்கிறோம். நீ வெளியில போய் சொல்ல வேண்டாம், நம்ம எல்லைகள்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. 10 நிமிஷம் சொல்லுங்க, சொல்ல தெரியலையா கொடுங்க. 5 நிமிஷம் இந்த சைட்ல இருந்து கொடுங்க, 5 நிமிஷம் ஆப்போசிட் சைட்ல இருந்து போடுங்க. ரோட்ல போறவங்க கேட்டு போட்டோம், கிழிச்சு போறா, அது அவனுடைய விருப்பம். நீ சொல்ல வேண்டியது செய். சுவிசேஷத்தை அறிவிக்க கடன் பட்டிருக்கிறோம். கவனிங்க, இது கடன். தேவ பிள்ளை நன்றாக கவனிச்சு கொள்ளணும்.
கடன் பட்டிருக்கிற ஆண்டு வேதம் சொல்லக்கூடிய கடன். அடுத்து 2 தெசலோனிக்கர் 1:3 படிங்க. இது வேதம் நமக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய கடன்கள். அதாவது ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். 2 தெசலோனிக்கர் 1:3 என் சகோதரரே, நாங்கள் எப்போதும் உங்களுக்காக தேவனை சோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இது என்ன கடனா? சோத்திரம் செலுத்துறான் உங்களுக்காக. காலையில் எழுப்பி ஒருத்தருடைய பெயர்களை சொல்லி சொல்லி சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறது கடன் பட்டிருக்கிறோம். நீங்க காலையில் எழுப்பி என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, அவரை ஆசீர்வதிங்க அப்படி முடிச்சிடுறீங்களா? நான் சொல்றது விளங்குதா? எதுக்கு கடன் பட்டிருக்க? அவர் சொல்றார், நான் உங்களுக்காக சோத்திர பலிகளை ஏறெடுக்க கடன் பட்டிருக்கிறேன். அதனாலதான் நீ காலை அதிகாலை ஜெபத்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த பழக்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம். காலையில வந்த உடனே எல்லாருடைய பேர்களையும் பேராய் சொல்லி சொல்லி சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஏன்னா அது கடன் பட்டிருக்கு. சரிங்களா? இப்படி வேதம் நமக்கு கடன் பற்று. சரி கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறாரா? கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுல இருந்து விடுபட இருக்கிற வழிமுறைகள் எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறாரா? வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் புத்தகத்துல ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குறவன். இப்ப நீங்க படிச்சீங்களா 15ஆம் அதிகாரம், வீடுகளை போய் படிங்க. எளியவனுக்கும் தரித்திரனுக்கும் எப்படி செய்யணும்னு எழுதியிருக்கு. இப்ப படிச்சதெல்லாம் உபாகம புத்தகம் தொடக்கத்துல எல்லாரும் எழுப்பி விட்டு படிச்சோம் இல்லையா? எளியவன் தரித்திரன் உங்க ஊர்ல இருந்தா எப்படி செயல்படுத்துன்னு இருக்கு. அவனுக்கு காசு கொடுங்க, அவன் விசனப்படாம கைகளை கொடுங்க அப்படிலாம் எழுதியிருக்கு. அவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன். கர்த்தருக்கு கடன் கொடுப்பீங்களா? என்ன சத்தத்தை காணும்? எங்க கடனே பெருசா இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு கடன் கொடுப்பீங்கன்னா அவர் சொல்றாரு என்ன பண்றது? அப்படி விட்டுருவாரா? அவர் உங்களுக்கு கடன்காரன் அல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. வேதம் அப்படி சொல்லுது. நீதிமொழிகள் அந்த வசனத்தை படிங்க. 19:17 நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாரா? அவர் கடன்காரன் கிடையாது, திரும்ப கொடுப்பார். ஆமென். திரும்ப கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன். இது ரோமன் கத்தோலிக் பைபிள்ல இருந்து கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கான். மாத்தியில் அவர் எழுதுறான், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு வட்டியே கொடுக்கிறான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் திரும்ப கொடுப்பாங்க இருக்குல்ல, அதை எப்படி இருக்குன்னா வட்டியோடு திரும்ப கொடுப்பாரு. நீ கடன் வாங்கினா வட்டியோட கொடுக்குறான்னு உலக மனுஷன். அப்ப ஆண்டவர் கடன் கொடுத்தா அவர் சும்மா கொடுத்துருவாரா? ஆமென். அதனால ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவுங்க. அதனால தான் தரித்திரருக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கோம். அந்த காணிக்கை பெட்டி வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்க நிறைய பேருக்கு தெரியல. ஒரு காணிக்கை மனப்பூர்வமான காணிக்கை பெட்டின்னு வச்சிருக்கோம். பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்காரு. இது ஏழைகளுக்கு உதவுறது. ஒரு 3-4 மாசம் ஆச்சு, அதுல இருக்கிற பணம் எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு எடுத்துட்டு ஒரு ஏழையை பார்க்க ரெண்டு கால முடமானவனை ஒருத்தரை அன்னைக்கு பார்த்தேன். அவரை பார்க்கறதுக்காக சமீபத்தில் இதை எடுத்து போய் பார்க்கணும். இவர் உண்மையா தான் இருக்கிறாரா, அவர் குடும்பம் எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்காக வீடுகளுக்கு போனேன். உண்மையா அந்த வீடு கஷ்டம் தான். ஒரு பெண் பிள்ளைகளை வச்சிருக்காங்க, மனைவி இல்லை, இவங்களோட தான் கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த தரித்திர படைச்ச பணத்தை அவங்களுக்கு போய் கொடுக்கலாம், பார்த்து திருச்சிட்டு வரலான்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வந்தேன். எப்படி திரும்ப கொடுப்பாருங்கிற சொல்றேன். நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரல, எனக்கு யாரோ காசு அனுப்புனாங்க. அவர் கொடுத்ததை காட்டிலும் வட்டியோடு சேர்த்து திரும்ப கொடுத்தேன். ஆமென். இது நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்றேன். இத மாதிரி நீங்களும் கொடுங்க. தரித்திரருக்கு கொடுக்கறத ஆண்டவருக்கு கடன் கொடுக்குறீங்களா? அப்படி கடனாளியா ஆண்டவர் இருக்க மாட்டாரு, அது திரும்ப கொடுப்பார். ஆமென். சரி, இல்ல தப்பு வைக்கிறது எப்படி? சரிங்க, இல்ல தப்புறதுக்கு எப்படி வேணும் தீர்மானங்களும் சொல்லிட்டார். வேதத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு நடந்துச்சான். 2 ராஜாக்கள் புத்தகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் கடனாளிகளா மாறிட்டாங்க. யாரு? இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன்னா அவர் தீர்க்கதரிசனம் வரைக்கிற ஊழியம் பண்றாரு, அவர் கடன் பட்டுருவாருன்னா கடன் படுவாரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சிலர் ஏமாந்து போறாங்க. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். நீங்க, நான் அதுதான் சொல்றது, நீங்க எந்த ஊழியரே யாரையும் பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். அவர்கள் நல்லா புரிஞ்சு, தீர்க்க தரிசனம் முறைக்கிறது உங்க நன்மைக்காக. தீர்க்க தரிசனம் முறைக்கிறது சபையினுடைய பக்தி விருத்திக்காக. அதுல எந்த ஆலயம் ஊழியருக்கு கிடைக்க போறதில்லை. அந்நிய பாஷை பேசுகிறது அவருடைய பக்தி விருத்திக்காக. வேதம் தெளிவா சொல்லித் தருது, நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் வரைச்சுன்னா பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு ஏமாந்து போகாதீங்க. அவர்கள் தான் அது அவங்களுடைய பக்தி விருத்திக்காக. அதுல கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதர்களும் பெருகிவிட்ட காலகட்டத்தில் வாழ்றீங்க. இந்த சம்பவத்தை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்தை திருப்பிக் கொள்றீங்களா? 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் படிங்க.
அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுவார். ஆமென். இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன், கவனிங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு தீர்க்கதரிசனுடைய புத்திரர் கடன்காலியா மாறிட்டார். கடனாளி ஆயிடுச்சு, என்ன ஆகும்? கடன்காரன் வீட்டுல வரான், அடிமையா கொண்டு போவான்னு சொல்றான். அவன் பிள்ளைங்க 2 இருக்குல்ல, விட்டுரு என்கிட்ட, நான் அடிமையா வச்சு பொழைச்சுக்கிறேன், கொடு அவனு கேட்கிறான். அப்ப அந்த மனைவி இந்த தீர்க்கதரிசிக்கு போறான். அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிட்டான், கடனாளிய குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாப்ல. யார்கிட்ட போறா? எந்த தீர்க்கதரிசிட்ட போறாடா? எலிசா தீர்க்கதரிசிட்ட போறா. எலிசா என்ன சொல்றாரு? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? நல்லா கவனிங்க. கடல்ல இருந்து விடுதலை பிறகு தேவன் தரக்கூடிய ஒரு ஆலோசனை, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? அவன் சொல்றான், கொஞ்சம் போல ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. ஆமா, சரி, நீ என்ன செய், உங்க தெருவுல எல்லாத்தையும் கேட்டு வாங்கு, பார்த்து காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்க சொல்றான். எல்லா பாத்திரத்தையும் எல்லாத்துக்கும் கேட்டு நிப்பாட்டி வச்சாச்சு. இவன் ஆசீர்வதிச்சு அனுப்புறான். ஆசீர்வதிச்சு அனுப்புனா என்னாச்சு? அது பெருக ஆரம்பிச்சு. அந்த குட நலசு என்ன வந்துட்டே இருக்கு, ஒண்ணு வந்துட்டு இருக்கு. எது வரைக்கும் வருது? காலியான குடம் இருக்கிற வரைக்கும் வருது. அப்ப உங்களை பெருமையாக்கி நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு திருப்தி ஆயிட்டங்களோ அன்னையோட நின்று சொல்ற வந்து இல்லையா, காலியான பாத்திரம் வர்றது வரைக்கும் நிரம்பி வந்துட்டே இருக்கு. அவன் இன்னும் காலி குடத்தை வச்சுதான் இன்னும் நிரம்பிட்டே தான் இருந்திருக்கும். எல்லாம் நிறைஞ்ச உடனே நின்று போச்சு. உடனே அவன் சொல்றான், இந்த எண்ணெயை விற்று கடனை அடி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி பாருங்க, கடனை கொடுத்து தீக்கிறவர் மாத்திரம் இல்ல, அது கடனை விட்டு படிமா அந்த வசனத்தை, 7ஆம் வசனத்தை. எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ண. அவன் பாருங்க, கடன் அடைச்சிட்டு அப்படியே விடுறதில்ல, அதுக்கு பிறகு வாழ்க்கைக்கு தேவையானது ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு. சொல்றதுங்க, கடன் முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போறதில்ல. அப்ப வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இது எலிசா தீர்க்கதரிசனுடைய நாட்கள்ல நடந்தது. அந்த நாட்கள்ல மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இது விசுவாசத்தோடு போங்க. இந்த மாதத்தோட துவக்கத்தில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துதான் உங்களை அனுப்புனேன். இதே வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தர, நீ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அது நீ என்ன செய்யணும், உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வா. நல்லா விளங்கிக்குவோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பல இடங்கள்ல சபையிலையும் சொல்றேன், விதைக்காம அறுக்க முடியாது. விதைக்காம அறுக்க முடியாது. தேவ பிள்ளைகள், கடனாளியா இருக்கிற தேவ பிள்ளைங்க விளைக்குங்க, விதைச்சாதான் அறுக்க முடியும். அப்படி மேஜிக்கல் ஆண்டர் பண்ண மாட்டார். விதைப்பும் அறுப்பும் இந்த பூமி உள்ளளவும் ஒளிந்து போவதில்லை நெளிரும். ஆனா என்ன நடக்குது தெரியுமா? நம்ம தேவ ஜனத்தின் மத்தியில பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த விதையும் சாப்பிடுறது. எப்படி விதைக்கிறது? விதை தானியம் ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்க ஊர்ல பாருங்க, என்னதான் எல்லாம் செஞ்சாலும் விதை தானியம் வச்சிருப்பாங்க. ஊர்ல ஒரு என்னதான் இந்த ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு பெரிய இது வச்சிருக்காங்களே, குதில். உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியல? அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கலசம் மாதிரி இருக்கும். அதுல என்ன பண்றாங்க? விதை தானியம் இருக்கு. அது முதல் தரமா இருக்கும். அது எப்பவுமே அதை எடுக்க கை வைக்கவே மாட்டாங்க. அதுல இருந்து எடுத்து தான் அதை விதைப்பாங்க. இவன் என்ன பண்றான்? கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதையும் எடுத்து தின்றான். இப்ப எப்படி விதைப்பீங்க? விதைச்சா தானே இருப்பீங்க, விதைச்சா தானே இருப்பீங்க. விதைக்கிறதே சாப்பிட்டீங்கன்னா எப்படி அறுவடை வரும்? 10ல் 1 பங்கு வச்சு அதை விதைக்கணும். நல்லா கவனிங்க. இதான் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, 10ல் 1 பங்கு எனக்கு கொடு, அந்த சாபம் நீங்கும்படியா நான் அவனை ஆசீர்வதிச்சு தரங்கிறாரு. அவர் என்ன கடனாளியா? அவர் காசு இல்லாம இருக்கிற ஆண்டவர். உனக்கு ஒரு பழக்கம் வரணும், நீ பயந்திருக்கிற என்பதை பழகணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த 10ல் 1 பங்கு நீ எனக்கு கொண்டு வா, நான் ஆசீர்வதிச்சு தரேன். நீ அந்த 10ல் 1 பங்கையும் சாப்பிடுற. பிரச்சனை புரியுதா இல்லையா? பிரச்சனை எங்கன்னா, விதைத்தானியும் சாப்பிட்டுட்டா எப்படி நம்மள ஆசீர்வதிப்பார்? படிங்களா, ஆகாய தீர்க்கதரிசில அந்த வார்த்தையோட கேட்கிறார் பாருங்க. ஆகாயில ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுல என்ன வார்த்தை இருக்குது? களஞ்சியத்தில் ஆகாய் 2:19 உண்டோ ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் இருக்கணும். விதை தானியத்தையும் சாப்பிடாதீங்க. அநேகர் அதை செஞ்சதுனால தான் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதனால மீண்டெடுக்கிறதற்கு, இதுல மீட்டு வருவதற்கு 2 காரியம். ஒண்ணு, உங்களை காலியான பாத்திரமாய் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, அவர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு அனுப்புவார். இருக்கிற விதைங்க, அந்த விதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களால செய்ய முடியும். கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். இந்த திருவசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் கொஞ்சம் வரிசையா கிரமம் குயிக்கா உட்காருங்க.